நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். மற்றொரு வரவேற்புரையினை நிகழ்த்துவதற்காக வேண்டி நம்முடைய தாருல் ஃபுர்கான் அல் குர்ஆன் மதரசாவினுடைய முதல்வர் ஷேக் ஃபிர்தௌஸ் அன்வாரி அவர்களை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஹுவ வலியுஸ் ஸாலிஹீன் வலா உத்வான இல்லா அலல் ஸாலிமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب زدني علما اللهم فقهني في الدين. மதிப்புக்குரிய உலமாக்களே, கல்விமான்களே, இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட சகோதரிகளே, மாணவ மணிகளே, அனைவருக்கும் மனமார்ந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய பேரருளால் 3ஆம் வருடமாக எமது இந்த திஹாரி மண்ணில் வாழுகின்ற எமது சமூகத்துக்கு சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே விளங்க வைக்க வேண்டுமென்று இவ்வாறான கருத்தரங்குகளை நாங்கள் நடாத்தி வருகின்றோம். அந்த வகையில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் இந்த ரமலானுடைய மாதம் எங்களோடு இளம் யுவதிகள், தாய்மார்கள், அதேபோன்று மாணவிகள் எல்லாம் இந்த இடத்தில் இருந்து 7 நாட்கள் 5 நாட்கள் தொடர்ச்சியாக இந்த கருத்தரங்கில் அமர்ந்து அதனுள்ளாக நீங்கள் பிரயோஜனங்களை பெற்றதை கொண்டு நான் சந்தோஷம் அடைகின்றேன். அது மாத்திரமல்ல, எம்மது இந்த திஹாரி மண்ணில் இருக்கின்ற ஒவ்வொரு இளம் யுவதிகளும் சிறந்த கல்விமான்களாக மாற வேண்டும் என்பதுதான், அதிலேயும் ஒழுக்க விழுமியங்களை பேணுதலாக அவர்கள் ஏற்று தனது வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இவ்வாறான கருத்தரங்கை நாங்கள் ஏற்பாடு செய்தோம். இதற்காக வேண்டி எமது பள்ளிவாளுடைய நிர்வாகம், இந்த பள்ளிவாளுடைய ட்ரஸ்ட், அதேபோன்று மதரசாவுடைய நிர்வாகம், அதேபோன்று எமது ஏனைய சகோதரர்களெல்லாம் நான் ஒரு வார்த்தை சொன்னவுடன் இல்லை உஸ்தாத் அதை செய்வோம், எங்களது பங்களிப்பை தருவோம் என்று அவர்கள் சொன்னதற்கிணங்க இவ்வாறான கருத்தரங்குகளை நாங்கள் நடாத்தி வருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்று நீங்கள் எல்லாரும் இந்த இடத்திலே அமர்ந்திருக்கின்றீர்கள். எமது இந்த கருத்தரங்கின் நாங்கள் எழுதின பரீட்சையின் பெறுபேறுகள், யார் முதலிடம், யார் 2வது இடம், யார் 3வது இடம் என்பதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அல்லாஹ்வை ஷாஹித் வைத்து சொல்லுகின்றேன், இந்த பரீட்சையின் பெறுபேறுகளை அல்லாஹ்வுக்கு பயந்து மிகவும் நுணுக்கமாக யாரையும் நான் வேறுபாடின்றி அந்த சகோதரிகளுக்கான புள்ளிகளை எனது அல்லாஹ்வுக்கு பயந்து எனது சக்திக்கு ஏற்றாற்போல் நான் புள்ளிகளை நாங்கள் பதிவிட்டிருக்கின்றோம். இந்த பெறுபேறுகள் இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நிமிடங்களுக்கு பிறகு உங்களுக்கு அது கையிலே ஒப்படைக்கப்படும். உங்களுக்காக வேண்டி பரிசில்கள் எதிர்பார்த்து இருக்கின்றது. இதெல்லாம் உங்களை இன்னும் ஊக்குவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே இந்த இடத்தில் நான், அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கான ப்ரோக்ராமில்
பரீட்சையில் பெறுபேறுகளை போடுகின்ற பொழுது 2 மாணவிகள் ஒரே புள்ளி எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேறுபாடு செய்யல. உடனே அவர்களுக்காக வேண்டி பரிசிலை ஓடிப்போய் அந்த பிள்ளைக்கும் பரிசில்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி 2 பேர் 2ஆம் இடத்தை எடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் பரிசில்கள் தயாரான நிலையில் இருக்கின்றது. எனவே சில நேரம் நீங்கள் நினைக்கலாம், உஸ்தாத் இன்னாருக்கு இப்படி என்று சொல்லி புள்ளிகள் போட்டிருப்பார் என்று சொல்லி. திரும்பவும் சொல்லுகின்றேன், அல்லாஹ் ஷாஹிது வைத்து சொல்லுகின்றேன், நான் துரோகம் செஞ்சிருக்க மாட்டேன். உங்கள் ஒவ்வொருவருடைய பெருபேருடைய பரீட்சை தாள்களும் கையில் இருக்கின்றது, புள்ளிகளும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். என்றாலும் வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. சில கவலைகளும் இருக்கின்றது. இங்கே நடைபெற்ற இந்த பரீட்சையில் 7 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்து 4 நாட்கள் தொடர்ச்சியாக நடந்த பரீட்சைகளில் சில பிள்ளைகள் சில விடைகள் எழுதினதை கொண்டு நான் கவலையும் அடைகின்றேன். உதாரணத்துக்கு கொண்டு சொல்லுகின்றேன். கலா கதிரை பற்றி நான் எழுத சொன்னவுடன் லைலத்துல் கதிரை எழுதி வைத்திருக்கின்ற பிள்ளைகளும் எமது இந்த இடத்தில் இருக்கின்றதை கொண்டு நான் கவலைப்படுகின்றேன். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இன்று இஸ்லாமிய கல்வி மிகவும் வீழ்ச்சியில் இருக்கின்றதை நான் இந்த பரீட்சையுடைய பெறுபேறுகளை பார்க்கும் பொழுது எனக்கு விளங்குகின்றது. மாணவிகளே, உங்களுடைய இஸ்லாமிய கல்வியை நீங்கள் இன்னும் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். இன்னும் இந்த திஹாரியில் வசிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் சிறந்த மார்க்கப்பற்றுள்ள பிள்ளைகளாக உருவாக வேண்டும். தாய்மார்கள் எடுத்துக்கொண்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், சிலர் அவர்களுக்கு சில தாய்மார்கள் சொன்னார்கள், நான் 25 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த பரீட்சை மண்டபத்தில் உட்கார்ந்திருக்கின்றேன். நானும் எனது மகளும் ஒரே இடத்திலிருந்து பரீட்சை எழுதுகின்றதை நான் கண்டு சந்தோஷம் அடைகின்றது என்று சொன்னவங்களும் இருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த உறவுகளே, தாய்மார்களே, எனவே இங்கே உங்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த பெறுபேறுகள் மற்றும் உங்களுடைய பரிசில்களை நீங்கள் சந்தோஷமாக பெற்றுக்கொள்ளும்படியும், இனிவரும் காலங்களில் எமது இந்த திஹாரி மண்ணில் இந்த ஜாமியா அபீபக்கர் சித்திக் ஜும்மா பள்ளி வாயிலில் ஏற்பாடு செய்கின்ற ஒவ்வொன்றிலையும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் ஆசைப்படுகின்றேன். உங்களுக்காக வேண்டி இந்த பள்ளி வாயில் திறந்திருக்கும் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கின்றேன். இந்த பள்ளி வாயிலூடாக வெறுமனே தொழும் அறையாக மாத்திரமல்லாமல் கல்வி பாசறையாக இந்த பள்ளி வாயில் மாற வேண்டும் என்பது நான் இந்த பள்ளி வாயிலை காலடி வைத்தவுடன் சொன்ன ஒரு விடயம். நிர்வாகத்திடம், ட்ரஸ்டிடம் நான் கூறிய ஒரு விடயம், இந்த பள்ளி வாயிலில் இயங்குகின்ற அல் குர்ஆன் மதரசா, இந்த மதரசாவில் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெறுமனே குர்ஆனை மாத்திரம் கற்கின்ற பிள்ளைகள் அல்லாமல் பல துறைகளிலும் அந்த பிள்ளைகள் கல்வித்துறையில் முன்னேற வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு நான் ஆரம்பமாக சொன்ன செய்தி. அல்ஹம்துலில்லாஹ், நான் நினைக்கவில்லை திஹாரியில் ஒவ்வொரு மூல முடுக்கில் இருந்தும் இந்த தாய்மார்கள், இந்த பிள்ளைகள் இந்த இடத்திலே வந்திருப்பதை கொண்டு சந்தோஷம் அடைகின்றேன். எனவே நீங்கள் இதற்கு பிறகு வரக்கூடிய இந்த ரமலானோடு மாத்திரம் இது நின்று விடாது. ரமலானுக்கு பிறகும் எனது சக்தி இருக்கும் வரைக்கும் நான் எனது நிர்வாகத்தோடு இந்த பள்ளியுடைய ஏனைய சகோதரர்களோடு இணைந்து இந்த இடத்தை இன்னும் அழகான ஒரு கல்வி கூடமாக மாற்றுவதற்கு நான் முயற்சி செய்வேன். இன்ஷா அல்லாஹ் உங்களது முழுமையான ஒத்துழைப்பை எனக்கு தர வேண்டும். என்ற போதிலும் இந்த 7 நாள், இந்த 4 நாள் நடைபெற்ற இந்த கருத்தரங்குகளில் உங்களுக்கு யாருக்காவது எனது நாவினாலோ அல்லது எனது செயற்பாடுகளினாலோ உங்களுக்கு யாருக்காவது மனம் நோகிற மாதிரி நடந்திருந்தென்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் மன்னித்து கொள்ள வேண்டும்.
நான் திரும்ப சொல்லுகின்றேன், உங்களுடைய ஒருவருடைய பெயர்களும் எனக்கு தெரியாது, தெரிந்திருந்தாலும் எனக்கு முழுமையாக உதவியாக நான் உங்களிடம் யாரையும் எடுக்கவில்லை. உங்களை தெரியாத எனது குடும்பம், எனது பிள்ளைகள் தான் இவ்வளவு பரிசில்களையும் அழகான முறையில் பெக்கின் பண்ணி யாரையும் எடுக்கல. எனது மாணவிகளை எடுக்கவில்லை. சில நேரம் நீங்கள் நினைக்கலாம் ஏதோ சப்போர்ட் பண்ணி இருப்பாங்கன்னு சொல்லி. இல்லை, உங்களோட முகம் தெரியாதவர்களை வைத்துத்தான் நான் இவைகளை என்னோடு இன்னொரு சகோதரன் சிராஜ்னான் அவர்கள் மிக முக்கியமாக என்னோடு தோளோடு தோள் இருந்து அவர்கள் இதை செய்ய வேண்டும். அழகான முறையில் அவர்கள் என்னோடு எங்கெல்லாம் போக வேணுமோ அங்கெல்லாம் போய் இந்த பரிசில்களை திரட்டுவதற்காக வேண்டி முயற்சி செஞ்சிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த உறவுகளே, இதெடுத்த ஒவ்வொரு ரூபாக்களும் உங்களது இந்த திகாரி மண், அதே போன்று ஏனைய ஊர்கள் அத்தனைக்கும் நானும் அவரும் பதில் சொல்ல வேண்டும். ஹலாலான முறையில் இந்த பரிசில்களை நாங்கள் தயார்படுத்தியிருக்கின்றோம். எனவே அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்களிடம் எதிர்பார்ப்பது உங்களுடைய துஆக்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். உங்களது பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்கள் துஆக்களை கேளுங்கள். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக இந்த பயிற்சி பாசறையிலே உங்களுடைய வரவுகளை நான் எதிர்பார்த்து இருக்கின்றேன் என்பதை கூறி இங்கே வருகை தந்த அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆகிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.